ஒரு மக்கள் பிரதிநிதியை விசாரணைக்கு வர வேண்டும் என்று சொன்னாலே போதும், அவர்கள் எங்கும் ஓடி ஒளியப் போவதில்லை. எதற்காக நூற்றுக்கணக்கான போலீசார் அங்கே போனார்கள் என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. சென்னையில் சிறுவன் கடத்தப்பட்ட சம்பவத்தில் புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி வீட்டில் போலீசார் குவிக்கப்பட்ட சம்பவத்திற்கு விசிக தலைவர் திருமாவளவன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது விசாரணையில் உள்ளது. நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார்கள். இதில் மேலும் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. ஆனால் ஒரு மக்கள் பிரதிநிதியை விசாரணைக்கு வர வேண்டும் என்று சொன்னாலே போதும், அவர்கள் எங்கும் ஓடி ஒளியப் போவதில்லை. எதற்காக நூற்றுக்கணக்கான போலீசார் அங்கே போனார்கள் என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த அணுகுமுறை ஏற்புடையதல்ல. அடுத்து இந்த கடத்தல் வழக்கில் ஒரு உயர் போலீஸ் அதிகாரியே தொடர்பில் இருந்திருக்கிறார் என்று அவரை கைது செய்ய நீதிமன்றம் ஆணையிட்டு இருக்கிறது என்பதை கேள்விப்படுகிற போது அதிர்ச்சியாக இருக்கிறது. சட்டம் முறைப்படி விசாரிக்கும் என்று நான் நம்புகிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.